Hi students, in this video we are going to solve 10th Maths exercise 1.1 question number 6. This is a 5 mark important question. Set A, set B and set C given. இதில் 3 subdivision இருக்கு 1 by 1 solve பண்ணலாம். Set Aல set builder formula கொடுத்திருக்கு, set Bயும் set builder formula கொடுத்திருக்கு, whereas set C வந்து டைரக்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்கு, நம்பர் கொடுத்திருக்கு இல்லையா. செட் ஏல என்ன கொடுத்திருக்கு பார்க்கலாம். செட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ எக்ஸ் லெஸ் தென் 2ன்னு இருக்கு. டபிள்யூனா நான் எழுதியிருக்கேன். டபிள்யூனா என்ன? ஹோல் நம்பர். என்ன? நேச்சுரல் நம்பர். 0ல இருந்து ஆரம்பிக்கும், இது 1ல இருந்து ஆரம்பிக்கும். லெஸ் தென் 2 இருக்கு. 2ல இருந்து குறைவான நம்பர்னா 0வும் 1 தான் வரும். ரைட்டா? அதுதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன நேச்சுரல் நம்பர், அது 1ல இருந்து ஆரம்பிக்கும். எக்ஸ் உடைய வேல்யூ 1 and 4க்கு பிட்வீன்ல இருக்கு. 1 and 4 உடைய எக்ஸ் உடைய வேல்யூ 1 and 4க்கு நடுவுல இருக்கு இல்லையா. ஆனா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 2 போட்டு இருக்கு. அப்ப என்னென்ன வரும்னா 2, 3, 4 இந்த ஈக்குவல் சைன் எங்க இருக்கோ அந்த நம்பரும் சேர்த்து எழுதணும். இப்போ எல்லாமே A, B, C 3 சைட்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு இருக்கேன். A கிராஸ் B யூனியன் C. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அது சால்வ் பண்ணலாம். B யூனியன் C. Bல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2, 3, 4 இருக்கு. யூனியன் Cல என்ன இருக்கு? 3 and 5 இருக்கு. யூனியன்னா ரெண்டு நம்பரும் ரெண்டு செட்டுடைய நம்பரும் சேர்த்து எழுதணும். என்னென்ன இருக்கு? 2, 3, 4, 5 இல்லையா. இது யூனியன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லா எழுதிடலாம். A கிராஸ் B யூனியன் C. A உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 0, 1 கிராஸ் B யூனியன் C இப்போதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 2, 3, 4 and 5. கிராஸ் 0, 0, 1, 0, 3 and 0, 4, 0, 5 இல்லையா. இப்போ 1 எடுத்துக்கலாம். 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு 1 நம்பர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு பாருங்க. RHS ரைட் ஹேண்ட் சைட்ல A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட் சால்வ் பண்ணிக்கலாம். A கிராஸ் B. A உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 0, 1 கிராஸ் B உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 2, 3, 4 கிராஸ் பண்ணிக்கலாம். பேர் ஆர்டர்ல எழுதிக்கலாம். 0, 2, 0, 3 and 0, 4 இல்லையா. இப்போ 1 எடுத்துக்கலாம். 1, 2, 1, 3 and லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1, 4 இல்லையா. A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் A கிராஸ் C இருக்கு. A கிராஸ் C. A உடைய என்ன இருக்கு எலிமெண்ட்ஸ்? 0 and 1 கிராஸ் C உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? C உடையது 3 and 5 இருக்கு. 0, 3, 0,
5 இல்லையா? நெக்ஸ்ட் 1, 3 and 1, 5. இப்போ A cross B யூனியன் A cross C. யூனியன்னா இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து எழுதணும். என்ன இருக்கு? 0, 2 இங்க இருக்கா பாருங்க, 0, 2 and 0, 3. 0, 4 இருக்கு பாருங்க, 0, 4 இருக்கு, இங்க 0, 5 இருக்கு. இந்த 0 முடிஞ்சிச்சா? 1ல எடுத்துக்கலாம். 1, 2 1, 2 1, 3 1, 4 முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இதுல 1, 5 இருக்கு. இது this is 2 இல்லையா? 4 நீங்க கீழே எழுதிக்கிங்க. 1 and 2 1 is equal to 2. இங்க செகண்ட் சப்டிவிஷன் எழுதியிருக்கேன். இந்த செகண்ட் ஃபார்முலால லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு இருக்கேன். இதுலயே B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் அவுட். Bல என்ன இருக்கு? 2, 3, 4 இருக்கு. இன்டர்செக்ஷன் Cல என்ன இருக்கு? 3 and 5 இருக்கு. இன்டர்செக்ஷன் மீன் உங்களுக்கு தெரியும், ரெண்டுத்திலயும் என்ன சேமா இருக்கோ அது மட்டும் எழுதினாது. ரெண்டுத்திலயும் என்ன சேம் இருக்கு? 3 இங்க இருக்கு, 3 இதுலயும் இருக்கு. therefore 3 தான் இன்டர்செக்ஷன் இல்லையா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல் எழுதிக்கலாம். A cross B இன்டர்செக்ஷன் C. A உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 1, 0, 1 கிராஸ் B இன்டர்செக்ஷன் C உடைய ஆன்சர் 3 இல்லையா? ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணிக்கலாம். 0, 0, 3 1, 3. This is equation 1. ரைட்டா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடுல RHS ஷார்ட்ல A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஃபர்ஸ்ட் A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏல என்ன எலிமெண்ட்ஸ் இருந்தது? 0, 1 கிராஸ் Bல 2, 3 4 ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணிக்கலாம். 0, 2 0, 3 and 0, 4. 1, 2 1, 3 and 1, 4 clear? A cross B and A cross C. A உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 0, 1 கிராஸ் C உடைய எலிமெண்ட் 3 and 5. 0, 3 0, 5 இல்லையா? 1, 3 1, 5. இப்போ ரெண்டும் கிராஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இன்டர்செக்ஷன்னா நமக்கு தெரியும், ரெண்டுத்திலையும் என்ன சேம் இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். என்ன இருக்கு? 0, 3 இங்கே இருக்கு, இங்கேயும் 0, 3 இருக்கு and 1, 3 இங்கேயும் இருக்கு, 1, 3 இங்கேயும் இருக்கு இல்லையா? therefore 0, 3 and 0, 1, 3. இது என்ன? question 2 இல்லையா? 2 இது. இப்போ பாத்தீங்கன்னா 1 and 2 இங்க பாருங்க, 1 and 2 ஈக்குவலா இருக்கு. therefore 1 is equal to 2. அந்த ஃபார்முலா ஒரு தடவை ஃபுல்லா எழுதி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த ஃபார்முலா எழுதிட்டு இருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஃபார்முலால லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு இருக்கேன். என்ன இருக்கு? A யூனியன் B இருக்கு. A உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு?
0 1 யூனியன் B உடைய எலிமெண்ட்ஸ் 2 3 4 தானே. யூனியன்னா ரெண்டு செட்டோடைய நம்பர்ஸ்க்கு சேர்த்து எழுதணும். 0 1 2 3 and 4. A union B cross C இல்லையா. 0 A union C உடைய ஆன்சர் 1 2 3 4 இருக்கு. கிராஸ் C உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 3 and 5. ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணிக்கலாம். 0 3 0 5 0 3 0 5. அதே போல 1 3 1 5 1 3 1 5. 2 2 3 எங்க எழுதிக்கிறேன். 2 3 2 5 3 3 3 3 3 5. next 4 3 4 5. this is 1. left hand side prove பண்ணிட்டோமா. right hand sideல என்ன இருக்கு? RHS. right hand sideல A cross C union B cross C இருக்கு. A cross C ல என்ன எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம்? A உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 0 1 cross C உடைய எலிமெண்ட்ஸ் இப்பதான் எழுதணும். 3 5. ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணிக்கலாம். 0 0 3 0 5 1 3 and 1 3 and 1 5. A cross C and என்ன இருக்கு? B cross C. B cross C. B உடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 2 3 4 2 3 4 cross C உடைய எலிமெண்ட்ஸ் 3 5. ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணிக்கலாம். 3 2 3 2 3 2 5 and 3 3 3 5 4 4 3 4 5. முடிஞ்சா ஃபுல்லா எழுதிக்கலாம். A cross C union B cross C. என்ன இருக்கு? A cross C உடைய 0 0 3 0 5 1 3 1 5. நெக்ஸ்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. 2 3 2 5 3 3 3 5 and 4 4 3 4 3 4 5. பாருங்க, this is 2. therefore 1 and 2 சேமா இருக்கு. therefore 1 is equal to அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஒரு தடவை லாஸ்ட்ல எழுதிருங்க. இந்த சம்க்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி 2 தடவை 3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.